அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்திலே அமைதியில் பேசும் இறை குரலை கேளுங்கள் என்ற தலைப்பிலே உங்களோடு இணைந்து சிந்திக்க நானும் ஆசிக்கிறேன். ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் தலைவா, அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் இறைவா. அழகான வரிகள். பலமுறை இந்த பாடலை நாங்கள் பாடியிருக்கிறோம். ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க நீ வருவாயோ, அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் என்பதை நீ அறியாயோ என்று கேள்விகள் எழுப்பும். அப்படி அவர் அருகினில் வரும்போது, நாங்கள் அவர் அருகினில் செல்லும் போது ஒரு யுகமாய், ஒரு மகிழ்ச்சி நிறைந்த இடமாய், மனதிற்கு ஒரு இதமாய் மாறி போவதல்லவா? அப்படி மாறுகின்ற தருணங்களில் எல்லாம் எங்கள் வாழ்வில் இரு மாற்றங்கள் பிறக்கிறது. அமைதியின் பேசும் இறை குரலை கொஞ்சம் கேட்க வேண்டியிருக்கிறது. அந்த குரலில் வருகின்ற இறைவனுடைய விழுமியங்களை வாழ வேண்டியிருக்கிறது. அப்படி என்றால் நாங்கள் எப்படி அமைதி காக்க வேண்டியிருக்கிறது? நாங்கள் அமைதி காக்காமல் இருக்கிறோமா? அமைதி காப்பதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோம்? அந்த அமைதி அக அமைதியா, புற அமைதியா என்ற ஏராளமான கேள்விகள் எங்களுக்குள் எழுகின்றன. பிரியமானவர்களே, எங்களை சுற்றி பல்வேறு விதமான சத்தங்களை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த சத்தங்களிலிருந்து நாங்கள் கொஞ்சம் விலகி நின்று எங்கள் மன ஓட்டங்களை உள்ளாய்ந்து பார்ப்பதற்கு நாங்கள் ஓடாமல் ஒரு இடத்தில் நிதானமாக நிற்கிறோமா என்று யோசித்து பார்க்கலாம். எங்கள் பொறுப்புகளிலிருந்து கொஞ்சம் விலக்கி வைத்துவிட்டு எங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்துகிறோமா என்று யோசித்து பார்க்கலாம். எங்கள் கவலைகளை நிரம்பிய ஒரு தொட்டிகளாக எங்கள் இதயத்தை நிரப்பாமல் கொஞ்சம் கவலைகளை ஓரமாக ஒதுக்கி விட்டு கடவுளின் பாதத்தில் எங்களை சரணாகதியாக்குகிறோமா என்று யோசித்து பார்க்கலாம். சமூக ஊடகத்தின் வெளிச்சத்திலிருந்து எங்களை கொஞ்சம் விலக்கி வைத்துவிட்டு அமைதியின் பாதையில் அதன் தொந்தரவில்லாமல் இருக்க முடியுமா என்று யோசித்து பார்க்கலாம். இப்படி நாங்கள் விலகி நின்று எங்கள் ஓட்டத்தை, எங்கள் பொறுப்பை, எங்கள் கவலைகளை எங்கள் சமூக ஊடகத்தின் வெளிச்சங்களை எல்லாம் தாண்டி ஒரு தனித்த குரலோடு இறைவனிடம் பேசுவதற்கு எப்பொழுதாவது நாங்கள் தயாராக இருந்திருக்கிறோமா என்று யோசித்து பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக அன்புக்குரியவர்களே, எங்கள் உள்ளம் சுத்தமாக இருக்கிறதா என்று யோசித்து பார்க்கலாம். நான் அகந்தையோடு இருக்கிறேனா? நான் கோபப்படுகிறேனா? என் கோபம் எரிச்சலை மூட்டுகிறதா? என் கோபத்தால் நான் என்ற அகந்தை வெளிப்படுகிறதா? நான் குற்றச்சாட்டுக்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறேனா? நான் எதிர்மறையாக பார்த்து கொண்டிருக்கிறேனா? நான் ஒரு போட்டி மனப்பான்மையோடு இருக்கிறேனா? இப்படி ஏராளமான குணாதிசயங்களை நான் வளர்த்து கொண்டு இதயத்தை சுத்தமில்லாமல் வைத்திருப்பதனால் நான் சில வேளைகளில் அமைதியை விரும்பாதவனாக பழகி கொண்டிருக்கிறேனா, நடந்து கொண்டிருக்கிறேனா, கடந்து கொண்டிருக்கிறேனா என்று யோசித்து பார்க்கலாம். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, நான் தியாக மனத்தோடு நடந்து கொள்கிறேனா? அமைதியில் வரும் இறைவனின் குரலை நான் கொஞ்சம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் தியாக பக்குவத்தோடு, மனப்பான்மையோடு நான் கொஞ்சம் வாழ பழக வேண்டியிருக்கிறது. எங்களால் சேவை செய்ய, அன்பு செய்ய, மன்னிக்க, ஏற்றுக்கொள்ள அந்த தியாக மனம் எனக்கு இருக்கிறதா? இப்படி இந்த மூன்று விழுமியங்களும் விடயங்களும் இருந்தால் என் இதயம் திறந்திருக்கும். என் இதயம் திறந்திருந்தால் இறைவனுடைய குரல் எனக்கு ஏதோ ஒரு வகையில் கேட்கும். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் எலியா இறைவாக்கின் மிகச்சிறந்த இறைவாக்கின், ஏராளமான புதுமைகளை செய்தவர். அந்த இறைவாக்கின் ஒரு கட்டத்தில் மனசோர்வடைகிறார். அவர் மக்களுக்காக வாதாடி பாகாலை வணங்கிய போது உண்மையான கடவுள் இவர் என்று போராடி கடவுளின் சார்பின் குரலாக அவர் இருந்தவர். ஒரு கட்டத்தில் மக்கள் அவரை விலகி சென்றும் போது, அந்த ராணி அவரை கொல்ல தேடும் போது அவர் ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார். அவர் ஓடி ஒளிகிறார். ஒரு பயம் தொற்றிக் கொள்கிறது. தனிமை அவரை பற்றி கொள்கிறது. அதனால் ஒரு சோர்வுக்கு உள்ளாகிறார். அன்புக்குரியவர்களே, எலியா பயந்து ஓடி மன அழுத்தத்திலும் பயத்திலும் தனிமையிலும் வாடிய போது இறைவன் பெரும் காற்றிலும் நிலநடுக்கத்திலும் அவரோடு உரையாடவில்லை. மென்மையான அமைதியான சத்தத்தில் அவரோடு உரையாடினார். அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கும் அளவுக்கு அவர் பக்குவப்பட்டிருந்தார். அவரின் மன அழுத்தம், பயம், தனிமை எல்லாம் சுக்குநூறாகி போனார். அந்த இறைவனுடைய குரலை, மெலிதான குரலை, அமைதியான குரலை நாங்கள் கேட்பதற்கு எங்களை தயார் செய்வதற்கான இந்த காலம் தவக்காலம். நாங்கள் தயாராக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அமைதியின் இறை குரலை கேட்க முதலில் நாம் நின்று நிதானிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு இடத்தில் அமர்ந்து இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஓடிக்கொண்டிருக்கும் மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி ஆதுவசப்படுத்த வேண்டியிருக்கிறது. அது எங்களுக்கு ஆறுதல் அளிக்கும், எங்களுக்கு திருத்தும், எங்களுக்கு வழிகாட்டும். இரண்டாவதாக, இறை குரலை பெரும்பாலும் எங்கள் மனசாட்சியின் குரலாகத்தான் கேட்க முடியும்.
எங்கள் மனதுக்குள்ளே ஒரு குரல் ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த குரல் நன்மை செய்ய தூண்டும். அந்த குரல் 4 பேரை நினைக்க தூண்டும். அந்த குரல் மன்னிக்க அழைக்க தூண்டும். அந்த குரல் அன்பு செய்ய தூண்டும். அந்த மனசாட்சியின் குரல் எங்களுக்குள் கேட்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். 3ஆவதாக, அமைதி என்பது வெறுமை அல்ல அன்பு. ஒரு தனிமையிலிருந்து செபிப்பது, ஒரு தனிமையாக தனித்துவமாக இருந்து வாழ பழகுவது, தன்னை அமைதியாக்கி கொண்டு அந்த நெறிமுறையில் வாழ்வது என்பது வெறுமை அல்ல. அது இறைவனின் சந்திப்பு. என் தனிமை இறைவனோடு சந்திப்பை உருவாக்குகிறது. இத்தகைய சிந்தனைகளோடு அமைதியில் பேசும் இறை குரலை கேட்போம். அந்த அமைதியில் பேசும் இறை குரலை கேட்டு அமைதியின் கருவிகளாக, குறிப்பாக இந்த தவ காலத்தில் எங்களை மாற்றி ஒரு அர்த்தமுள்ள மனிதர்களாக, அர்த்தமுள்ள இறை விசுவாசிகளாக வாழ இறையருள் கேட்டு தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.